காமுடைய குமாரர். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, நிதான் என்பவர்கள். நிம்ரோத் என்பவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருக்கிறான். இவன் காமுடைய சந்ததியை சேர்ந்தவன். காமுடைய குமாரரை பற்றி இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் சேபா, ஆபிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். காமுடைய 4 குமாரரை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: கூஷ் எகிப்தின் தென்பகுதி, அரபியா, பாபிலோனியா, இந்தியா ஆகிய தேசங்களில் பரவியிருக்கும் எத்தியோப்பிய இனத்தவரின் முற்பிதா. மிஸ்ராயிம் எகிப்தின் பல்வேறு இனங்களின் முற்பிதா. மிஸ்ராயிம் என்பதற்கு இரட்டை என்று பொருள். எகிப்தின் மேற்பகுதி, கீழ்ப்பகுதி ஆகிய 2 பகுதிகளிலும் குடியிருக்கும் இனத்தவர்கள். இது காமின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. பெலிஸ்தியரும் மிஸ்ராயீமிலிருந்து வந்த சந்ததியார் ஆவர். பூத் லீபியர், ஆப்பிரிக்காவில் வடக்கு தேசத்திலுள்ள இனத்தார் ஆகியோரின் முற்பிதா. கானான் பாலஸ்தீனம், அரபியா, தீரு, சீதோன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் மற்ற பகுதிகள் ஆகிய இடங்களில் குடியிருக்கும் ஜனங்களின் முற்பிதா. இந்த தேசங்கள் பொதுவாக இஸ்ரவேலோடு தொடர்புபடுத்தியே குறிப்பிடப்படும்.